எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் டெல்லியிலேருந்து மதுரைக்கு போகிறோம். அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணது தான் இந்த லன்ச் அண்ட் டிஃபன். என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானத்துக்கு வந்து புளியோதரை, அப்புறம் வந்து நைட்டுக்கு தோசை, நாளைக்கு நைட்டுக்கு வந்து சப்பாத்தி, அப்புறம் நாளைக்கு வந்து காலையிலைக்கு இட்லி, இந்த மாதிரி தனித்தனியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா, அதாவது வெள்ளிக்கிழமை தான் வந்து நாங்கள் ஏறணும். வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு 4:30க்கு ட்ரெயினு. அப்போ வந்து இது ஈவினிங் ஸ்நாக்ஸை வந்து வடை சாப்பிட்டுக்கலான்னு கொஞ்சமாக வடை வந்து சுட்டு எடுத்துக்கிட்டோம். வெள்ளிக்கிழமை கிளம்பி வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் மதுரை போய் சேர்ந்துட்டோம். அப்புறம் மதுரையில் இருக்க திருமங்கலம் தான் ஹஸ்பண்டோட ஊர், அங்கே தான் போனோம். பாப்பாவுக்கு வந்து மொட்டை எடுக்கிறதுனால வந்து இங்கே ஊருக்கு போக வேண்டியது, அதுக்காக தான் போயிருக்கோம். ஹஸ்பண்ட் ஊரில் வந்து ஒரு 2-3 நாளைக்கு இருந்துட்டு அப்புறம் வந்து நம்ம விருதுநகரில் இருக்க அம்மா வீட்டுக்கு வந்து போயிடுவோம். ட்ரெயின் ட்ராவல் தான் இது. டெல்லியில் ஏறிட்டு அதுக்கப்புறம் சென்னையில் இறங்கிடுவோம். சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா தேஜூஸ் ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருக்கோம். அது வந்து 6 மணி நேரத்தில் போயிடும்னு சொல்லிட்டு அதை புக் பண்ணி அதில் வந்து போகிறோம். பாருங்கள், இங்கேருந்து கீழ் சீட்டு தான் புக் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி கீழ் சீட் கிடச்சிருச்சு. ஆனால் போகிற வரைக்குமே பார்த்திங்கன்னா சீட்டு வந்து ஃபுல்லாகாமல் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக வெள்ளிக்கிழமை வந்து போய் கொஞ்சம் நேரத்தில் தூங்குற மாதிரி இருந்துச்சு. சனிக்கிழமை வந்து ஃபுல்லாகவே வந்து இப்படியே போயிடுச்சு. அப்புறம் இறங்கினதுக்கப்புறம் காலையில் 6 மணிக்கு தேஜூஸ் ட்ரெயின். இதில் தான் வந்து ஏசி கோச்சில் புக் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து ஃபுட்டெல்லாம் உள்ளேயே வாங்குற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். தேஜூஸ் ட்ரெயினில் ஏறி 12 மணிக்கெல்லாம் வேகமாகவே 11:45 பார்த்திங்கன்னா மதுரை ரீச் பண்ணிட்டோம். அங்கேருந்து பஸ் ஏறி நம்ம திருமங்கலத்துக்கு போயாச்சு. இப்போ வந்து காலையில் வந்து 5 மணிக்கெல்லாம் சென்னையில் இறக்கி விட்டுட்டாங்க. இங்கே வந்து ட்ரெயின் இன்னும் ஓப்பன் ஆகலை, அதனால் இங்கே வந்து ரெடியாக உக்காந்துட்டோம். உக்காந்ததுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே போகணும். இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து குழாயில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூஞ்சி கழுவிட்டு பாப்பாங்களெல்லாம் ப்ரெஸ்அப் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 1 மணி நேரம் சும்மா தானே இருக்கும், அந்நேரமே எழுந்திரிச்சிட்டாங்க. இப்போ உள்ள ட்ரெயினில் ஏறியாச்சு. ட்ரெயின் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. அதுலேயுமே பார்த்திங்கன்னா திருச்சியிலையே ரொம்ப பேர் இறங்கிட்டாங்க. சீட்டு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அப்புறம் முன்னாடி இருக்கிற அந்த டைம் டேபிள் கிட்டே அங்கே போய் வந்து உக்காந்துக்கிட்டோம். இதுலேயும் சீட்டு பார்த்திங்கன்னா விண்டோ சீட்டு, அப்போ மிடில் சீட்டு தான் கிடச்சிருந்துச்சு. பாப்பா வந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டாங்க. ஏறினதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா தண்ணி, அப்புறம் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், தமிழ் நியூஸ் பேப்பர் அது வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு 7 மணிக்கு பார்த்திங்கன்னா டீ, காப்பி நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்குறாங்க. அப்புறம் டிஃபன் பார்த்திங்கன்னா வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு. இது வந்து வெஜ்ஜு இட்லி, பொங்கல், கேசரி, சட்னி, சாம்பார்லாம். நான்வெஜ்ஜுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெட்டு, கட்லெட்டு, அப்புறம் இந்த கேக்கு இது வந்து கொடுத்துருந்தாங்க நான்வெஜ்ஜுக்கு. இது சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு வந்து ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்குறாங்க. அதாவது 20 ரூபா ஃப்ரூட் மிக்சர், அதை ஜூஸ் வந்து கொடுக்குறாங்க மாசா. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருச்சியில் எல்லோரும் இறங்கிட்டாங்க. முன்னாடி எல்லாமே சீட்டும் ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ முன்னாடி டைம் டேபிள் இருக்கிற இடத்துல போய் உக்காந்துட்டோம். அங்கே போய் பாப்பாங்க விளையாட வச்சுட்டு அங்கே உட்காந்துட்டோம். ட்ரெயின் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஒரு 2 சீட்டு மட்டும்தான் ஆள் இருந்தாங்க. பாருங்கள், எல்லாமே ஃப்ரீ ஆயிடுச்சு. திருச்சியில் எல்லாருமே இறங்கிட்டாங்க. அங்கே தான் உட்காந்துருந்தோம். பின்னாடி ஒரு 2-3 சீட்டில் மட்டும்தான் தனித்தனியாக ஆள் உட்காந்துருந்தாங்க. அடுத்து ஒரு 2 மணி நேரத்தில் வந்து மதுரையில் வந்து நம்ம ரீச் ஆகிடுவோம். வெளியே கண்ணாடி போட்டிருந்தாங்க. வெயில் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, ரொம்பலாம் வெயில் அடிக்கலை. அது ஏசி கோச்சுங்கிறதுனால உள்ளே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கண்ணாடி போட்டு உள்ளே அந்த கூலிங் இருந்துக்கிட்டே இருக்குது, வெளியே போகக்கூடாதுன்னு கண்ணாடி போட்டிருக்காங்க. அப்புறம் மதுரை ரீச் ஆகிட்டோம். மதுரை ரீச் ஆனது பார்த்திங்கன்னா 12 மணிக்கு முன்னாடி 11:45 வந்து